ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரமும் பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் குடும்பமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பமா தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும் போது அதில் உண்டாகிற மகிமையே வித்தியாசமானது. கர்த்தர் அந்தந்த குடும்பங்களை நேசித்து நமக்கு வேண்டிய நன்மைகளை கட்டளையிடுகிறார். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது. வேதத்தில் கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவுதான் சொல்லியிருந்தாலும் அதை நேராக பார்க்கும்போது மனதில் ஒரு பயம், ஒரு திகில் உண்டாகிறது. கடைசி காலத்தின் நிகழ்வுகளில் குறிப்பாக வாலிபர்களை, பிள்ளைகளை குறிவைத்து வருகிற ஆபத்துகள் ரொம்ப அதிகமானது. அதனால்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கவனமாக பராமரிக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவிலே, தேவனுக்குரிய பயத்தில் அவர்களை நீங்கள் வளர்த்தால் அவர்கள் கர்த்தருக்குன்னு கனி கொடுக்கிற விருட்சங்களாக இருப்பாங்க. அவங்கள கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நடக்கிற பயங்கரங்கள், ஒரு குழந்தை அல்லது ஒரு வாலிபன் கெட்டு போவதற்கு எல்லா இடத்திலும் பல சூழ்நிலைகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே கூட பல சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை. பாவம் செய்யணும் அல்லது ஒரு தவறு செய்யணும்னா ரொம்ப காரியங்களில் அவன் கீழே இறங்கி மெனக்கெடணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இருந்த இடத்திலிருந்தே பாவங்களை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு கொடிய கால சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். போகிற ஸ்கூல்கள், அவருடைய நண்பர்கள், அவங்க பழகுகிற இடம், இதெல்லாமே ஆபத்து நிறைந்ததாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது. நம்ம பிள்ளை நல்லா இருக்கலாம், ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற நட்பு, அவர்களுடைய சூழ்நிலை, அங்கே யாராவது இந்த மாதிரி தேவனுக்கு எதிரான பாவத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள் வந்து இவருடைய மனதை கெடுத்து கரப்டாக்கிடக்கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்யறது? அவங்க பின்னாலே போய் கண்காணிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வழின்னு கேட்டால், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்ற சின்ன பிராயத்திலேருந்தே கடவுளை குறித்த பயத்தை உண்டு பண்ணிடணும். யோசேப்பு பாவம் செய்வதற்கு எல்லா சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அவர் ஏன் பாவம் செய்யாமல் போனார் அப்படின்னா, அவர் கடவுள் தன்னோடு இருப்பதை நம்பினார். கடவுளுடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் அவர் உறுதியான விசுவாசம் உடையவராக இருந்தார். இந்த நினைவை பிள்ளைகளுடைய மனதிலே நீங்கள் ஏற்றி வைத்து விட்டால் உங்கள் பிள்ளையை நீங்கள் நம்பி எங்கே வேண்டுமானாலும் அனுப்பலாம். அவர்களை கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா, சிறு பிராயம் முதற்கொண்டே நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு உரிய பயத்திலும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலும் வளர்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு சமையல் பண்ணி வச்சுட்டு நான் ஜெபத்துக்கு போகிறேன் அப்படின்னு, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, 10 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்குது, அதனால் வீட்டை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு வர்றோம். இனி வருகிற காலத்தில் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியமானது. தேவனை குறித்த பயம் இனி வருகிற காலத்தை எதிர்கொள்ள போகிறவர்கள் நம்முடைய வாலிப தலைமுறை தான். அவர்களுக்கு தான் அது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்லித்தரணும். இது போன்ற நிகழ்ச்சிகள், ஆராதனை வேளைகள், சபைக்கு போகும்போது வர்றவங்க வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் குடும்பமாக நீங்கள் தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெற விரும்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளை எப்போ இருந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கள பிள்ளைகள், அந்த பிராயத்திலிருந்தே நீங்கள் அவர்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த ஆரம்பிச்சிடணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா நீங்கள் சொன்னாலும் அவர்கள் அதை கேட்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே இந்த வித்து அவர்களுக்குள்ளே இருந்தால் அது வளர்ந்து அவருடைய மனதிலே கர்த்தரை குறித்த பயத்தையும் கர்த்தரை குறித்த ஒரு உணர்வையும் உண்டாக்கி அவர்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்துவிடும். அப்புறம் நீங்கள் பயமில்லாமல் இருக்கலாம் எப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலையும். அதனால் நம்முடைய குடும்பங்களை குறித்து நீங்கள் ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள், வாலிப தலைமுறையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாளிலும் நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஏதோ நீங்கள் மாத்திரம் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு தனியாக பார்க்காம, வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா அதை போட்டு குடும்பமாக அதுக்கு முன்னால் அமர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது சிறப்பான காரியங்களை உண்டு பண்ணோம். சில நேரத்தில் நான் சொல்லுகிற சில வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு அர்த்தம் விளங்கலைன்னா நீங்கள் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்க, இந்த வசனத்தை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
அப்படி செய்தால் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதனையினுடைய மாண்பு, ஆராதனையுடைய முக்கியத்துவம் பற்றியெல்லாம் நிறைய தருணங்களில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மனம் விட்டு ஒருமனப்பட்ட இருதயத்தோட தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆராதனை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை செலுத்தி தேவனுடைய மகத்துவத்தை நினைத்து நீங்களும் உங்களால் முடிஞ்சால் அந்த பாடல்களோடு இணைந்து பாடினால் தேவனுடைய பூர்ணமான பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். வாங்க ஆராதிக்கலாம்.
நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். ஆராதனையை பொறுத்தளவில் நம்முடைய மனதை எவ்வளவு தூரம் கர்த்தரோடு கூட இணைய வைக்கிறோமோ அதுதான் அந்த ஆராதனுடைய சிறப்பு. தேவனை விட்டு மனம் வழி விலகி போயிடக்கூடாது. ஆராதனை வேலை வேற, நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் வேறன்னு இருந்துச்சுன்னா அந்த ஆராதனையில் பிரயோஜனம் இருக்காது. சில ஆராதனைகள் என்ன செய்யுதுன்னா மனிதர்கள் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்பிடும். சில ஆராதனைகள் இசையின் மேலே கவனத்தை கொண்டு வந்துடும். ஆராதனையினுடைய முக்கியத்துவம் தேவனிடத்திலே உங்களுடைய கவனத்தை வைத்து தேவனுடைய மகத்துவத்தை நினைத்து கர்த்தரை நம்ம ஆராதிப்பதுதான் சிறப்பான ஆராதனை. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? சில முக்கியமான காரியங்களுக்காக, குறிப்பாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி சொன்ன சில வரப்போகிற ஆபத்துகள், பயங்கரங்களை குறித்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இந்த பகுதியிலே அவர்கள் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்களோ அதை கவனமா கேளுங்க. அதில் சின்ன சின்ன குறிப்புகளை கூட நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அவர்கள் ஜெபிக்க சொல்லும்போது அந்த ஜெப குறிப்பை மனதில் வாங்கி கொண்டு நீங்களும் அந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபம் பண்ணணும். ஆனால் நிகழ்ச்சியில ஜெபம் பண்ணுறதோடு நிறுத்தி விடாமல் நீங்கள் தொடர்ந்து அடுத்த வாரம் வரைக்கும் இதே காரியங்களை உங்களுடைய தனி ஜெபத்திலேயோ குடும்ப ஜெபத்திலேயோ நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவது நல்ல விளைவுகளை தேசத்திலே உண்டாக்கும். நம்ம இப்போ சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ பாதத்துல நம்ம மன்றாடி போராடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தீவிரவாதிகளினால நம்முடைய தேசங்கள்ல வர பாதிப்புகளை நம்ம எல்லாருமே அறிந்து கொண்டு அதற்கு எதிராக நம்ம திறப்பில நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். தீவிரவாதத்துல நம்முடைய தேசத்துல ஆரம்ப காலங்கள்ல இருந்தே நிறைய பாதிப்புகள் நடந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அரசாங்கம் மற்றும் ஆளுகை செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, தேசத்தை அரசாட்சி செய்கிறவங்க, அவங்களுக்கு எதிராக புரட்சி செய்கிற ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் ஆரம்ப காலத்துல இருந்தே, அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்தே அவங்க இருந்து கொண்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தீவிரவாதிகள் அரசியல், மதம், அதே போல தங்களுடைய இனத்திற்காக அரசாங்கத்தையும் பொதுமக்களுக்கும் எதிர்த்து என்ன செய்றாங்க? புரட்சி பண்றாங்க. ஏன்னா தனக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க புரட்சி பண்ணி வன்முறைகள் செய்யறதன் மூலமா அவங்க அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வன்முறைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இதனால ஜனங்கள் நடுவுல ஒரு பயத்தை உருவாக்குறது தான் இதனுடைய பின்னணி. இதுக்காக தான் தீவிரவாதத்துல ஒரு புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருந்து கொண்டு வந்துச்சு. 1790 இந்த ஆண்டுகள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த அந்த பீரியட்ல அரசுக்கு எதிராக ஒரு கூட்டத்தார் எழும்பி அவங்க நிறைய புரட்சி பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை, அந்த எதிரான அந்த கூட்டத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வன்முறைகள் நடந்துச்சுல்ல, அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு வன்முறை வழியை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தினாங்க. அதை ரெயின் ஆஃப் டெரர், அதாவது பயத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழைக்கப்பட்டது. அந்த டெரர்னு சொன்னாங்கல்ல, ரெயின் ஆஃப் டெரர்னு சொல்லிட்டு அந்த பயத்தின் ஆட்சின்னு, அந்த வார்த்தையில இருந்துதான் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பமானது அப்படிங்கிறது ஹிஸ்டரி. இது எப்பப்பெல்லாம் எந்தெந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த தீவிரவாதிகள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல கொலோனிய ஆட்சியை எதிர்த்து ஈரோப், ரஷ்யா இந்த பகுதிகளில் பாம் பிளாஸ்ட் செஞ்சு புரட்சி செஞ்சாங்களாம் அந்த காலகட்டங்கள்ல. அதை தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனோ, அதே போல அல்ஜீரியா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த தேசங்கள்ல அப்படிலாம் என்ன செஞ்சாங்க? தொடர்ந்து தீவிரவாதம் அப்படி பெருகி கொண்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தீவிரவாத அமைப்புகள் ஒரு இடத்துல ஆரம்பிக்க மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேசங்கள்லயுமே அதனுடைய எல்லைகள் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கொண்டே வந்ததை நம்ம பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டுகள்ல வன்முறைகள் அதிகமாக வெடித்தது நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுல அல் கொய்தா தீவிரவாத அமைப்பினுடைய தாக்குதல் உலக அளவுல தீவிரவாதத்தினுடைய கொள்கையை மாற்றி அமைத்தது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்த ஐசிஸ் தீவிரவாதத்தினுடைய எழுச்சி
தனி நபர்களை டார்கெட் பண்ணி தாக்குறது, அதே போல இணைய வழி தீவிரவாதம், அதாவது சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது இந்த ஐசிஸ் தீவிரவாதம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெரரிசத்தினுடைய கண்ணோட்டம் அப்படி மாற்றப்படுது. அவங்க ஏற்கனவே தனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அரசாங்கம் தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட புரட்சி அப்படியே அந்த கண்ணோட்டம் மாற்றப்பட்டு அவங்க தனி நபர்களை டார்கெட் பண்ணி தாக்குறதும் இணைய வழியில தீவிரவாதத்தை வெளியே கொண்டு போறதுமான வேறு விதத்துல அதை கையாள ஆரம்பித்தாங்க. மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா, சவுத் ஏசியா, அதே போல மேற்கு நாடுகள்ல நம்ம பார்க்கணும்னு சொன்னா தொடர்ந்து இந்த தீவிரவாத செயல்களும் பயங்கரங்களும் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டேதான் வருகிறது. நம்முடைய தேசத்தையும் அதை விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம பார்க்கணும்னு சொன்னா அடிக்கடியா அங்கங்க தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டேதான் வருகிறது. கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தா இந்தியாவினுடைய எல்லையோரங்கள்ல தான் அந்த தீவிரவாதத்தினுடைய பயங்கரங்களும் அடிக்கடியாக வெடிகுண்டு வெடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் எல்லை புறங்கள்ல தான் நடந்து கொண்டு வந்துச்சு எல்லா தேசத்திலையும். இப்போ என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லை புறங்கள்ல நடந்து கொண்டு வந்த தீவிரவாதம் தேசங்களுக்குள்ளாக ஊடுருவி இருக்கிறது தான் ரொம்ப பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும்னா இந்த தீவிரவாதிகள் அப்படின்னா அவங்க யாரு, அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா அதே போல பொது ஜனங்களுக்கும், அதாவது பொது ஜனங்கள்னா நாம, பொது ஜனங்களுக்கும் அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கும் அப்படி என்னதான் பகை இருக்கு, எதற்காக எல்லாத்தையும் இப்படி கொல்றாங்க, நிறைய பேரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு எந்த ஆன்சருமே இருக்காது. நல்லா பார்த்தா அப்ப அவங்க எதற்காக இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எந்த காரணமே இல்லாம பொது ஜனங்களையும் பொது உடைமைகளையும் அரசாங்கம் சார்ந்த அதே போல ஜனங்களுக்கு உபயோகம் உள்ள நிறைய இடத்த சேதப்படுத்துறதையும் அழிக்கிறதையும் தான் குறிக்கோளாக வைத்து இந்த தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு தீவிரவாத அமைப்புக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இவங்களுடைய கோபங்களுக்கு பின்னால நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டா கூட அழிக்கப்பட போவதும் அதே போல மரணம் அடைய போதும் பொது ஜனங்கள் தான் கூட்டம் கூட்டமாக இவங்களுடைய செயல்களினால ஒரு பாம்பு பிளாஸ்டா இருக்கலாம், அதே போல அவங்க செய்யற நெருப்பினால அவங்க சில அழிவுகளை ஏற்படுத்தலாம். அவங்க என்னென்னலாம் டெரரிசம் சார்ந்த கிரிகளை செய்யறாங்களோ பாதிக்கப்பட போறது என்னமோ நாம தான். அப்ப இது நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக மரிக்கிறாங்க, அதாவது ஒரு மாஸ் டெத் எங்கெல்லாம் நடக்குது, ஜனங்களுடைய அழிவு எங்க நடக்குது அப்படிங்கிறத நடக்கிற பொழுது அதை நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பின்னணியில சத்துரு கண்டிப்பாக இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மனுஷ கொலைபாதகன் அந்த தீவிரவாதிகளை எடுத்து பயன்படுத்துறான். அவனுடைய இருதயத்துல சென்று ஜனங்களை காரணமே இல்லாம அழிக்கிற செயல்களை செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட சில தீவிரவாத பயங்கரங்கள் தாக்குதல்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியத்தை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதை நம்ம செய்திகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். சத்தீஸ்கர் மாநிலத்துல கடந்த ஜனவரி மாதத்துல இந்திய பாதுகாப்பு படையினர் 9 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல பெஹல்காம் பகுதியில ஏப்ரல் மாதத்துல சுற்றுலாவுக்கு வந்த பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 20 பேர் காயமடைந்து தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலை நம்ம மறக்கவே முடியாது. அந்த ஜனங்கள்ல பலர் படுகொலை செய்யப்பட்டு அடுத்த வேளை உணவுக்கு கூட அவங்க வழி இல்லாம கையேந்தி கொண்டு நிற்கிறத ரொம்ப கொடூரமான ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அதை விட நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா பகுதியில நடந்த தாக்குதல், அந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல் இருக்குல்ல, அது ரொம்பவும் பயங்கரமானது. வெடிகுண்டுகள் நிரம்பின ஒரு வாகனத்தை நம்முடைய ஜனங்கள் மேல, அதாவது அந்த ஆர்மி பீப்புள் மேல, ராணுவ வீரர்கள் மேல மோத விட்டு கிட்டத்தட்ட 400 ராணுவ வீரர்கள் அப்படி கொல்லப்பட்டாங்க, மரணம் அடைந்து போனாங்க அப்படின்னு செய்தியை நம்ம பார்த்தோம். அதே போல நியூசிலாந்துல நடந்த ஒரு மாஸ்க்ல ஷூட்டிங் நடந்துச்சு. வெள்ளிக்கிழமைகள்ல இஸ்லாமிய நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அவங்க ஜெபிக்கிறது வழக்கம், அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடத்தி என்ன பண்றாங்கன்னா 50 பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க. அநேக ஜனங்கள் பலர் படுகாயமடைந்து அந்த இடத்துல அப்படியே ரத்தம் சிந்தினதை நம்ம பார்த்தோம்.
இதுல என்ன தெரியுமா ஹைலைட்டு? இப்படி நடந்த இந்த காரியத்தை இந்த தீவிரவாதிகள் ஒரு பார்ஷியலி லைவ்ல கொண்டு போய் சோசியல் மீடியால நாங்க எப்படியெல்லாம் கொடூரமா நடந்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத லைவ்ல காட்டினாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான மென்டாலிட்டி பாருங்களேன். அதே போல ஸ்ரீலங்கால நடந்த அந்த தீவிரவாத காரியங்களா இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் இந்த காபூல் ஏர்போர்ட்ல நடந்த பாம் பிளாஸ்டா இருக்கலாம், இதெல்லாம் இப்படி தீவிரவாதத்தினுடைய காரியங்களை நம்ம அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீவிரவாதத்தினால சாகிறத நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து மணிப்பூர்ல நடந்த பயங்கரத்தை நம்ம மறந்துட முடியாது. ஜனங்கள் வீடுகளை இழந்து தங்களுடைய உடைமைகளை இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காடுகளுக்குள்ளாக தஞ்சம் புகுந்து அவங்க அது மாத்திரமல்ல தேவாலயங்கள் அந்த இடத்துல இடிக்கப்பட்டு தேவ ஜனங்களா நடு தெருவுல தேவனை ஆராதித்த ஒரு கொடூரமான நிலைகளை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல வன்முறையில ஈடுபட்டவங்களை யாரெல்லாம் இப்படி செஞ்சாங்க அவங்கள கூப்பிட்டு, அந்த வன்முறையில ஈடுபட்டாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்க ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அவங்க சொன்ன அந்த விஷயம் தான் நம்முடைய திடுக்கிட செய்யுது. என்ன தெரியுமா? நான் ஏன் இதை பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பதிலா சொன்னாங்க. அப்ப அவங்க ஏன் செய்யறாங்க, எதற்கு செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க செய்யறதுனால அநேக ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டே வருகிறது தான் நாம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். ஒரு தேசத்துல இந்த தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள் நான் தெரிந்து கொள்றதுக்காக நான் சொல்றேன். பொது ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி பெரிதளவுல ஸ்தம்பிக்கப்பட்டு அப்படி பாதிக்கப்படும். ஜனங்கள் இதெல்லாம் நேரடியா பாக்குற ஜனங்கள், பாதிக்கப்படுகிற ஜனங்கள் லைஃப் டைம் ட்ராமாஸை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. மனநல பாதிப்புகள் கூட அடையலாம். அதே போல அவங்க பெர்மனண்டா டிசபிலிட்டி ஊனங்களோ அதே போல காயங்களோ தன்னுடைய சரீரத்துல ஏற்படுறது உண்டு. தொடர்ந்து அவங்களுடைய சரீரத்துல அப்படிப்பட்ட காயங்கள் அப்படி தங்கிரும், அவங்க முகமெல்லாம் மாறி போயிடும். அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய மாஸ் டெத் அங்க ஏற்படுதும். அதே போல ஜனங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அடுத்து நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம நடுத்தெருவுக்கு வருகிற நிலை ஏற்படும். ப்ராப்பர்ட்டிஸ் அதே போல பில்டிங்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதும், பப்ளிக் பிளேசஸ் எங்கெல்லாம் ஜனங்கள் கூட்டமாக கூடுகிற இடங்கள் அப்படின்னு சொல்லி அந்தந்த இடங்கள் இருக்குல்ல, மார்க்கெட்டா இருக்கலாம், அதே போல மால்ஸா இருக்கலாம், ஸ்கூல்ஸா இருக்கலாம், வணிக வளாகங்களா இருக்கலாம், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் முடக்கமாயிரும். ஏன்னா ஜனங்கள் வெளியே வர முடியாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இயல்பு நிலை எல்லாமே பாதிக்கப்படும். அதே போல எல்லா விதத்திலையுமே ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும். இன்னும் சொல்ல போனா டூரிசம்னால ஒரு நல்ல ரெவென்யூ நம்முடைய தேசத்துக்கு கிடைக்கும். அது ஈடு செய்ய முடியாத ஒரு பாதிப்பை நம்முடைய தேசத்துக்கு அது ஏற்படுத்திடும். இப்படி நான் சொன்னது கொஞ்சம் தீவிரவாதத்தினால அநேக தாக்குதல்கள் ஏற்படுறதுனால பல பாதிப்புகளை ஒவ்வொரு தேசமே சந்திக்கும். இதை கேள்விப்படுகிற தேவ ஜனங்களான நாம இந்த நாட்கள்ல அதை ஜஸ்ட் ஒரு செய்தியா நம்ம படிச்சுட்டு போயிடாம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா தீமைகளுக்கு எதிராக திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கு. இதை குறித்து கடந்த நாட்கள்ல தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். தேசங்களினுடைய எல்லைகள்ல பதட்டம் வரும், பொல்லாத மனிதர்கள் ஊடுருவணும் அப்படிங்கிறதுக்காக தேசத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். தேசத்தினுடைய சீரை குலைக்கணும், அது ஒன்றுமில்லாம போயிடணும், அப்படியே ஸ்தம்பித்து போயிடணும், ஜனங்கள் எல்லாம் முடக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாத எண்ணங்கள் கொண்ட ஜனங்கள் உள்ள ஊடுருவுவதற்காக காத்திருக்கிறாங்க. நாம தான் இந்த நாட்கள்ல எழும்பி தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக பாரத்தோடு கதறி ஜெபித்தா தேவ தூதர்களை நான் அனுப்பி தேசத்தை பாளையம் இறங்கி காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். அப்ப இந்த நாட்கள்ல நாம ஜெபித்தாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அப்ப இது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான காரியம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல நம்முடைய தேசம் இருக்குல்ல, இந்தியாவில நட்புறவிற்காக பயங்கரவாத அமைப்பினர் கரம் கோர்க்க வந்திருப்பதாக ஒரு செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். இது எத்தனை ஆபத்து அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பயங்கரவாத அமைப்பு நம்முடைய தேசத்தோட கரம் கோர்த்தா அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேதத்துல இதற்கு ஒரு ரிலேட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12 இருந்து 18 இந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
எசேக்கியா ராஜா அந்த நாட்கள்ல வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதிர்வாக அவர் இருக்கிறார். அதை கேள்விப்பட்டு பாபிலோனுடைய ராஜா தன்னுடைய தேசத்துல இருக்கிற சில பேரை அனுப்பி அவங்களுக்கு வெகுமானம் கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறார். அப்படி வந்த பாபிலோன் தேசத்தை சேர்ந்த ஜனங்களை இவர் வரவேற்று அவங்களுக்கு உபசரிக்கிறார். அந்த வரைக்கும் ஓகே, வந்து பார்த்தாரு, எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாங்க, உபசரிக்கிறார். ஆனா இவர் ஒரு படி மேல போய் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, தங்கிட்ட இருக்கிற பொக்கிஷ சாலைனா கஜானா, அங்க என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, தேசத்தினுடைய ப்ராப்பர்ட்டி, அங்க கூட்டிட்டு போய் பொக்கிஷ சாலைய ஓபன் பண்ணி காட்டுறாரு. அடுத்து ஆயுத சாலை, ஜனங்களோட எதிரி நாட்டோட என்னென்னலாம் சண்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதங்கள் எல்லாம் தயார்படுத்தி ஸ்டோர் பண்ற இடம், அப்படிப்பட்ட ஆயுத சாலை அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே, பாபிலோன் அப்படிங்கிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆப்போசிட் தானே, அப்ப அவர்கிட்ட போய் ஓபன் பண்ணி காட்டுறாரு. வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டாத எந்த இடமுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நத்திங் லெஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி தன்னுடைய எதிரிக்கு காட்டுறாரு. இவர் இப்படி செஞ்சதுனால என்ன முடிவு வந்துச்சு தெரியுமா? ஒரு குறித்த காலம் வந்த போது இந்த எதிரி தேசமான பாபிலோன் தேசம் இஸ்ரவேல் தேசத்தின் மேல படையெடுத்து வந்து இந்த தேசத்தை அப்படியே அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா, அந்த ராஜாவினுடைய குமாரர் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட அந்த அரண்மனையில போய் வேலைக்காரர்களாக இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. இதற்கு என்ன காரணம்? எதிரி நாட்டவர் அப்படின்னு தெரிஞ்சும் இவர் தன்னுடைய தேசத்தை திறந்து காட்டுனதுதான். அப்ப பொல்லாத மனிதர்களுக்கு தேசத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டா எத்தனை ஆபத்து அப்படிங்கிறதுக்கு இந்த எசேக்கியா ராஜா செய்த செயல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. ஜெபிக்கிறவர்களான நாம இந்த நாட்கள்ல தீவிரமாக எழும்பி தீமைகள் இந்த நம்முடைய தேசத்துல மேற்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தடை செய்யவும், தேசம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வைராக்கியமாக போராடி ஜெபிக்கலாம். வாங்க, நாம முதலாவதாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்தின் இராணுவத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இராணுவத்துல பணி செய்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸையும் தேவனாய் கர்த்தர் இந்த நாளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இராணுவத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல முக்கியமான வணிக நகரங்கள், அணு உலைகள், இதன் மேல தேவ பாதுகாப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்முடைய தேசத்தின் எல்லைகளில பதட்டமான சூழ்நிலைகளும் தீவிரவாத தாக்குதல்களும் அந்நிய தேசங்களுடைய ஆக்கிரமிப்புகளும் கடந்த நாட்களை நம்ம பார்த்தா தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறத நம்ம கேள்விப்பட்டோம். தேசத்தினுடைய எல்லையோரங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்றதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தாதான் தேவதூதர்களை அனுப்பி நான் காத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த நாட்கள்ல நம்முடைய தேசத்தை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாகவும், மனிதர்களுடைய ஜீவன்கள் பறிக்கப்படக்கூடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் நம் தேசத்திலே பாளையம் இறங்கி பாதுகாக்க நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக கர்த்தருடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தீவிரவாதிகளினால உண்டாகிற அச்சுறுத்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஆண்டவரே ஜனங்கள் அதிகமாய் கூடுகிற இடங்கள், பெரிய வணிக நகரங்கள், ஆண்டவரே அதை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அணு உலைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ராணுவத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த இடத்திலையும் ஆண்டவரே தீவிரவாதிகள் எந்த ஒரு தீமையும் நிகழ்த்தி விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா தகப்பனுடைய எல்லா தந்திர திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுங்க. ஆண்டவரே, தேசத்துடைய எல்லைகளை நாங்க கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, அந்நிய தேசங்களின் ஆக்கிரமிப்புகளினால உண்டாகிற பாதிப்புகள், ஆண்டவரே அச்சுறுத்தல்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி பாளையம் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே ஜனங்களையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக. சத்துருக்களுடைய எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவீராக. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு ஜெயத்தை பாதுகாப்பா கொடுக்க போற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நம்ம பாரத்தோடு போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தீவிரவாதிகளுடைய மறைவிடங்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க மறைந்திருந்து கிரியை செய்றாங்க, அந்த மறைவிடங்கள் யாருக்குமே தெரியாம அவங்க செய்கிற திரை மறைவுகளை செய்கிற சதி ஆலோசனைகளையும் மறைமுக திட்டங்களையும் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கவும், அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்படவும், அதை அபத்தமாக்கி முறியடித்து போடுகிற, யுத்தம் செய்து ஜெபிக்கிற வீரர்கள் நம்முடைய தேசத்திலையும் நம்முடைய திருச்சபைகளையும் இந்த நாட்கள்ல திரளாக எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். அதே போல மனிதர்களை கூட்டம் கூட்டமாக அழிக்கவும், ரத்தம் சிந்த பண்ணவும்,
தீவிரவாதிகளுடைய இருதயங்கள்ல கிரியை செய்து கொண்டு வருகிற சாத்தானுடைய செயல்கள் கட்டப்படவும், தீவிரவாதத்திற்கு துணை போகிற மனிதர்கள் யாரெல்லாம் தீவிரவாதத்திற்கு தங்களுடைய கதவுகளை திறந்து கொடுக்கறாங்க, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அந்த நாட்களை தொட்டு அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும், பணத்திற்கு விலை போகாதபடிக்கு அவங்க காக்கப்படவும், ஜனங்கள் இந்த நாட்கள்ல கூட்டம் கூட்டமாக ஒரு மாஸ் டெத் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக போராடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உன்னதமானவரே, இந்த வேளையிலும் கூட எங்க இந்திய தேசத்தின் பாதுகாப்பிற்காக உங்களை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தர்தாமே எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. எந்த விதத்திலும் தீவிரவாதிகள் நிமித்தம் எந்த பாதிப்புகளோ திரளான மரணங்களோ எங்க தேசத்துல ஏற்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்க தேசத்துல ரத்த சிந்தவோ திரளான ஆண்டவரே ஜீவன்களை கொள்ளையாடவோ பொல்லாத தீவிரவாதிகள் மறைவிடத்தில் செய்கிற அவர்களுடைய தந்திரங்களும் திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் அபத்தமாய் போவதாக கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பணத்திற்காக விலை போகிற மனிதர்கள் ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பப்படும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை பாதுகாக்கவும், எங்க தேசத்தில் இப்படிப்பட்ட தீமைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தடை பண்ணத்தக்கதான ஜெபிக்கிற ஜெப வீரர்களையும் கர்த்தர் தாமே திரளா எங்க தேசத்தில் நீங்க எழுப்பி தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எந்த தீமைகளோ ரத்த சிந்துதல்களோ எதுவும் எங்க தேசத்துல வராதபடி கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கு நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த வாரத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, ஜெபித்த நமக்கும் ஒரு பலனும் ஆசீர்வாதமும் உண்டாகி இருக்கிறது. அதான் உண்மை. மற்றவர்களுக்கு தானே ஜெபம் பண்றோம், இதுல நமக்கு என்ன என்று நம்ம யோசிக்க கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பையும் பலனையும் கிருபையும் தருகிறார் என்பதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற உண்மை. இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பேசுகிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மூலம் நடத்தப்படுகிற ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சமீப நாட்களாக கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை விளக்கி சொல்லி அதற்காக ஜெபிக்கும்படிக்கு நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். அதுல கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாங்களும் அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணணும் என்று நிறைய பேர் கேட்டதுனால எந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறோமோ அதனுடைய பிரதி, அதனுடைய நகல்களை அவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கும் அதிகமாய் வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சியிலே வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை சிலர் என்ன செய்வாங்கன்னா, 5 வாரத்துக்கு முன்னால் நீங்க பேசுனீங்களே அந்த தீர்க்க தரிசன காப்பி எனக்கு அனுப்புங்க, 3வது வாரம் பேசுனீங்களே அந்த காப்பி அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருக்கிற அந்த இடத்துல மொத்தமா அவர்களுக்கு இமெயில் மூலம் அனுப்புவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பிரதி எடுத்துக்கொண்டு அதற்காக ஜெபிப்பதற்கு புதிய ஒரு வசதியை நம்ம வச்சிருக்கிறோம். அது என்னுடைய பெயர்ல ஒரு புதிதாக ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் அதுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சிகள், நம்முடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விசிட் பண்றதோட தீர்க்க தரிசனங்கள், இந்த நிகழ்ச்சியிலே வாசிக்கப்பட்ட கர்த்தர் பேசி சொன்ன தீர்க்க தரிசனத்துடைய நகல்கள் மாச வாரியாக, வரிசை வாரியாக உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க போட்டு ஸ்கிரீன்லேயே வாசிக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான வசதி அதிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நகல்களை கேட்டு எங்களுக்கு நீங்க மெயில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே சுலபமா உள்ள போய் அந்த வாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ள இருக்கும். அதை நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், நீங்க வாசிக்கலாம், மற்றவர்களுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஆகவே நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம எப்படி போவது, இந்த வெப்சைட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு விளங்குகிறது. இது வின்சென்ட் செல்வகுமார், என்னுடைய பேர்ல வின்சென்ட் செல்வகுமார் .org என்ற பெயர்ல இந்த வெப்சைட் புதிதாக நிறுவப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துவது,
அதில் இருக்கிற தீர்க்க தரிசன நகல்களை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்பதை பற்றின ஒரு சின்ன விளக்கப்படம், ஒரு அரை நிமிஷத்துக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு விளக்கப்படத்தை இப்பொழுது ஒளிபரப்பு செய்வாங்க. கவனமா கேளுங்க, இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப வாங்க அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் நம்ம பார்த்துட்டு அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். vincentselvkumar.org என்ற இணையதளத்தில் வாராந்திர தீர்க்க தரிசனங்களை பெற இந்த எளிய வழிமுறையை பின்பற்றவும். முதலில் கூகுள் இணையதளத்தில் vincentselvkumar.org என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். ஹோம் பேஜ் ஓபன் ஆனதும் மெனு ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராபசிஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செய்தவுடன் உங்கள் இமெயில் ஐடியில் ரிசீவ் ஆன OTP எண்ணை பதிவு செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு மாதம் வாரியாகவும் வாரம் வாரியாகவும் தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமோ அந்த மாதம் அல்லது வாரத்தை தேர்வு செய்தவுடன் அந்த மாதம் வாரத்திற்கான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் திரையில் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன இமேஜை கிளிக் செய்தால் முழு தீர்க்க தரிசனத்தையும் உங்களால் பார்க்க இயலும். நீங்கள் அதை சேவ் பண்ண விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபியுங்கள். மற்ற ஜெப வீரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வெப்சைட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விளம்பர கிளிப்பிங் அங்கே கொடுத்தாங்க. அதை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பேர் கர்த்தர் பேசின வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கணும்னு ஆர்வம் காட்டுவதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஒரு ஜெப குழு வச்சுருக்கிறோம், அதில் ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் பேசினதை வாசித்து அதை சொல்லி ஜெபம் பண்ண வைக்கிறோம்னு நிறைய பேர் எங்களுக்கு இமெயில் மூலம் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் இந்த வசதியை பயன்படுத்தி இருப்பீர்கள். இது வெறும் தீர்க்க தரிசன நகல்களை பெறுவதற்கானது மாத்திரமல்ல, உள்ள நீங்கள் போனீங்கன்னா நம்முடைய புத்தகங்கள் வேண்டுமானால் ஆர்டர் பண்ண முடியும். நம்முடைய புத்தகங்களுடைய அந்த கேட்லாக் எல்லாம் அதில் உள்ளே இருக்கும். நம்முடைய ஊழியங்களில் நம்ம போன அந்த விவரங்கள் இருக்கும். அதுபோக நம்முடைய யூடியூப் செய்திகள் அதன் வழியாக நீங்கள் அதை கவனிக்க முடியும். இன்னும் நிறைய வசதிகள் இனி வருகிற நாட்களில் இன்னும் பல புதிய புதிய காரியங்கள் அதில் கொண்டு வரப்பட போகிறது. அதனால் நீங்கள் கட்டாயம் அதில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மாத்திரம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். இனி வருகிற நாட்களில் பொது வெளியிலே பேச முடியாத, ஒரு பப்ளிக்கில் ஒரு யூடியூப்பில் போன்ற காரியங்களில் பேச முடியாத, தேவன் வெளிப்படுத்தின சில முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் பற்றின நிகழ்ச்சிகள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே மாத்திரம்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்குள்ளே மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சில முக்கியமான சென்சிட்டிவான காரியங்களை வெளியில் பப்ளிக்கில் நம்ம அதை ஒளிபரப்பு செய்யும்போது அதை மற்றவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இதை ரொம்ப தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் பார்க்குற மாதிரி இதை நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் கால தாமதம் செய்யாமல் இந்த வெப்சைட்டை ஒரு தடவை விசிட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து சைன் இன் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அது பின்னால் உங்களுக்கு அந்த காரியங்கள் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப ரகசியமாக இன்னைக்கு ஒரு புதிய ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் அது இதில் உள்ளே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க அப்படின்னு வரும். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அல்ல, ஜெபிக்கிற உங்களுக்கானது மாத்திரமே என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தியானத்திற்காக தெரிந்து கொண்டது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்கள். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல,
இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். பவுல் மேல குற்றம் சுமத்தப்பட்டு பவுலை விசாரிப்பதற்கு ரோம ராயன், அவர்தான் தலைவர், அவரெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு கீழே பல தேசங்கள் இருந்தன. பல நாடுகளை பிடித்து ரோம சாம்ராஜ்யத்தை அமைத்து வைத்திருந்தார்கள். அதுல ஒன்றுதான் இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை அதை கண்காணிப்பதற்கும் அதை ஆளுமை செய்வதற்கும் குறுநில மன்னர்களைப் போல சில அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அங்கே ஏரோதுவை வைத்திருந்தார்கள். மேல கவர்மெண்ட்ல இருந்து கூட இதை கண்காணிப்பதற்கென்று சில அதிகாரிகளையும் அங்கே ஏற்படுத்தி இருந்தாங்க. இது மாதிரி பல தேசங்கள் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தது. இந்த ஒட்டுமொத்த ராஜ்யங்களுக்கு சேர்த்து ஒரு ராஜா இருப்பார். ராயன் அப்படின்னு அவரை சொல்றாங்க. அவரை சந்திப்பது என்பது கடினமான காரியம். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்காக நேரா அகிரிப்பா ராஜாவிடத்திலே பவுல் அனுப்பப்படுகிறார். கப்பல் பிரயாணமா செஞ்சு அவர்கள் ரோமாபுரிக்கு போய் ராஜாவை கண்டு அவரே நேரடியா விசாரிக்கிறார். இவரை பத்தி நல்ல விதமாகவும் சொல்லப்படுது, தீமையாகவும் சொல்லப்படுது. இவர் ஒரு கலகக்காரர் என்பதை போல காட்டப்படுகிறார். அதனால உண்மை என்ன என்று அறிய விசாரிக்கிறார். பவுல் அவருக்கு தன்னுடைய சாட்சி எடுத்து சொல்றார். அவர் போறதுக்கு முன்னால கர்த்தர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ அங்கேயும் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்கிறார். பவுல் தன்னுடைய சாட்சியை முழுசா அவருக்கு சொல்லி, இயேசுனா யாரு என்ற சுவிசேஷத்தின் சொல்லி, அந்த விசாரணையிலே அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தைகள் தான் இந்த இடத்துல வருது. அப்ப அவர் கேட்கிறாரு, நீர் தீர்க்கதரிசிகளை நம்புகிறீரா? கடவுளுடைய தீர்க்கதரிசிகளை நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கும் என்று நான் அறிகிறேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா ராஜா ஒரு காரியம் சொன்னார். நீ பேசுறத பார்த்தா, ஏன்னா பவுல் எவ்வளவு பெரிய ஆள், ஒரு பேச்சிலேயே ஆட்களை கர்த்தருக்குள்ளே நடத்திவிடும் ஆற்றல் உள்ளவர். நீ பேசுறத நான் கவனிச்சு கேட்டா என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக்கி விட்டாய். நான் கிறிஸ்தவனாக்க கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனா இருக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய மனம் இப்பொழுது அதை நம்ப ஆரம்பித்திருக்கிறது என்றார். அதற்கு பவுல் சொன்னார், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய அல்ல, இந்த கட்டுக்கள் தவிர, என்னை கட்டி வச்சிருக்கீங்களே, இந்த கட்டுக்கள் தவிர, கை விலங்குகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அப்போ இதுல நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, ரெண்டு கிறிஸ்தவத்தினுடைய ரெண்டு நிலைகள், கிறிஸ்தவர்களுடைய ரெண்டு நிலைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள், இன்னொன்று முழுமையான கிறிஸ்தவர்கள். அவர் சொல்றார், முழுவதும் என்னை போல் ஆகும்படி. நீர் இன்னைக்கு இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கன்னா, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன். அப்ப இது என்ன கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன்? இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாய் அவர் மாறினாரே, அது மாதிரி ஆட்கள் இருக்காங்களா? இருக்காங்க. கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முழுமையான கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனா வெளி உலகத்தின் பார்வையில கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லுகிற அல்லது கிறிஸ்தவ பெயர்களை வச்சிருக்கிற சபைக்கு போற, ஆலயத்துக்கு போற பல பேரை நம்ம கிறிஸ்தவர்கள் என்றுதான் அடையாளம் விடுகிறார்கள். நாமுமே பல சமயங்கள் அவங்க கிறிஸ்தவர்கள் என்று நம்பி விடுகிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அவர்கள் முழு கிறிஸ்தவர்கள் அல்ல, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைய. இந்த விஷயம் நமக்கு தெரியாது மாத்திரமல்ல, அவர்களுக்குமே தெரியாது. அவர்கள் தன்னை கிறிஸ்தவர் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா முழுமையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல இருக்கிற ஒரு கூட்டத்தார். இவங்க கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். பவுல் சொல்றார், என்னுடைய விருப்பம் மாத்திரமல்ல, கடவுளுடைய விருப்பமே என்னன்னு கேட்டா, கொஞ்சம் குறைய இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, முழுவதும் பரிபூர்ணமான கிறிஸ்தவர்கள். அதுதான் கர்த்தருடைய தேவை அப்படின்னு அவர் சொல்றார். இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது. இன்னைக்கு நிறைய நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல விசுவாசிகளையும் சரி, ஊழியர்களிலும் சரி, சபைகளை வைத்து நடத்துகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள்,
நல்ல இருக்கிற நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏறத்தாழ ஒரு 75-80 விழுக்காட்டுக்கு மேலே கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறது தான் நம்மால் கவனிக்க முடியுது. அது என்ன கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க வெளி தோற்றத்தில், அவருடைய பேச்சில், நடக்கையில், ஆக்டிவிட்டீஸில். ஆனால் உண்மையிலே அவர்கள் முழுவதுமான கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களை போல் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் உலகத்தோட சம்பந்தம் வச்சு உலகத்தின் காரியங்களுக்கும் தங்களை அடிமைப்படுத்தி இருப்பாங்க. ஒரு பாவ பழக்கம். நீங்கள் சிலரை பார்க்கலாம், ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குவார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுவார், அதில் காணிக்கை கொண்டாந்து போட்டுருவார். பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய ஊழியத்தில் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய மனைவியினுடைய நிர்பந்தத்துக்காக நாங்கள் நடத்தின எங்களுடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போல்லாம் நான் சபை ஊழியமும் செய்து கொண்டிருந்தேன். அவர் வரும்போது என்ன செய்வார்னா, அவருக்கு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை, அவர் பிறப்பிலேயே கிறிஸ்தவர் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர் அல்ல. அவர் கிறிஸ்தவர். நாங்கள் 2 தலைமுறையாக 4 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஆலயம் கூட நாங்கள் கட்டினது தான் அப்படிலாம் சொல்கிறவங்கள பார்த்துருக்குறோம். அது மாதிரி ஒரு கிறிஸ்தவர் இவர். அப்போ இவர் என்ன செய்வார், அலுவலகத்தில் இவருக்கு லஞ்சம் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு. அவர் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்தார். அவர் என்ன செய்வார், வாங்குகிற லஞ்சத்தில் தசம பாகம், இந்த வாரம் ஒரு 10,000 ரூபா லஞ்சம் கிடைச்சதுன்னா 1000 ரூபாயை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டுருவார். அப்போ ஒரு நாள் நான் ஆராதனை நடத்துறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த மாதிரி வியாபாரத்தில் தப்பான வியாபாரம் பண்ணுறவங்க, லாகிரி பொருள்கள், புகை, மது போன்ற காரியங்களை விற்கிறவங்க, அல்லது அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குறவங்க, உங்களுடைய இந்த தீய பணத்தை கொண்டாந்து பெட்டியில் போட்டுறாதீங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் நல்ல காணிக்கை தானா அப்படின்லாம் பார்த்து என்னால் வாங்க முடியாது. அதனால் நீங்களே நிதானித்து தப்பான வழியில் வந்த எந்த பணத்தையும் காணிக்கையில் போட்டுறாதீங்க என்று நான் சொன்னேன். இவர் மனம் குத்தப்பட்டு அவர் அந்த பணத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு அதிலிருந்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதை நிறுத்திவிட்டார். அவர் வேலை பார்த்த கடைசி நேரம் வரைக்கும், அவர் அந்த அலுவலகத்தில் இருந்த காலங்கள் முழுவதிலுமே 10 பைசா லஞ்சம் வாங்காமல் உண்மையாக அவர் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கு முன்னால் பாருங்க, அவர் தலைமுறையாய் கிறிஸ்தவர் தான், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் தான். ஆனால் மற்றவர்கள் செய்வதைப் போல லஞ்சம் வாங்கிறதும் மற்ற காரியங்களிலும் அவர் ஈடுபட ஆரம்பித்திருந்தார். ஆனால் வெளித்தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பேர், கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, அல்லது கிறிஸ்மஸ் கொண்டாடுவது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நம்பி விடுகிறோம். இதுவர்கள்தான் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்கள் மாதிரியே இருப்பாங்க, ஊழியத்தில் கூட கிறிஸ்தவர்கள் மாதிரியே தான் ஊழியம் செய்வாங்க. ஆனால் உள்ளே அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லது அரைகுறை கிறிஸ்தவர்கள் வேணால் சொல்லலாம். கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனா என்ன சொல்கிறது, அரைகுறை கிறிஸ்தவர்கள். இன்னொன்று முழுமையான கிறிஸ்தவர்கள். இந்த அரைகுறை கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், தன்னுடைய வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. இது வேற ட்ராக், அது வேற ட்ராக்கு. சர்ச்சுக்கு போகிறோமா, ஆராதிக்கிறோமா, அதை உண்மையாக ஆராதிச்சிருவோம். தசமபாகம் கொண்டாந்து போட்டாரே பாருங்க, வாங்குற பணம் தப்பு, ஆனால் தசமபாகம் 10ல் 1 கர்த்தருடையது அப்படின்னு அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து அந்த பணத்தை கொண்டாந்து எண்ணி கரெக்டாக கொண்டாந்து போட்டிருப்பாரு. அப்போது ஒரு பக்கம் தேவ ஆலயம், அது சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாங்கள் கரெக்டாக இருந்துக்கிறோம், ஆனால் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நாங்கள் வித்தியாசமாக இருப்போம். அப்போ 2 ட்ராக்காக பிரித்து வச்சுருப்பாங்க இந்த ஆட்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது பக்தி. அங்கே போகும்போது அங்கே சொல்லப்படுகிற வழிமுறைகள், நெறிமுறைகள், உட்காருங்கன்னா உட்காரணும், ஜெபம் பண்ணுறனா ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணுங்கன்னா உபவாசம் பண்ணுறோம், அது அங்கே. ஆனால் இந்த எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உலக பிரகாரமான வாழ்க்கையில் பக்தியை கொண்டாந்து நுழைக்க மாட்டோம், கிறிஸ்துவ கொண்டாந்து உள்ளே நுழைக்க மாட்டோம். அவரை ஆலயத்தில் பார்த்து ஆலயத்தில் விட்டுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அவருடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கும். இவர்கள்தான் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். பார்த்தீங்கன்னா வெளியே கிறிஸ்தவ தோற்றம், நடை உடை பாவனை,
கிறிஸ்தவ காரியங்களை ஆசரிப்பது போன்றதெல்லாம் செய்வாங்க. வெளி உலகத்தில் சாதாரண மனிதர்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் இன்னொன்று நீங்கள் அவர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலான பேர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுல கூட முழுமையான ரட்சிப்பு இருக்காது, ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எப்படியா கிறிஸ்தவர்களாக உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நூற்றாண்டு திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டால் தான் ஒருவன் சபைக்குள்ளே வர முடியும். 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில், அனுதினமும் தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் தான் சபையில் இருக்க முடியும். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி சபைக்குள்ளே வந்தாங்க, ரட்சிப்பின் அனுபவமே பெறாமல் எப்படி வந்தாங்கன்னு கேட்டால், இந்த ரட்சிக்கப்பட்ட முதல் தலைமுறை இருக்கு பாருங்க, அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போதே பிறந்தவர்கள், இவங்க சபைக்கு போகும்போதே பிறந்தவங்க. ஆனால் அப்படி பிறக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறோம் என்பதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ரட்சிக்கப்பட்ட தாய்க்கும் ஒரு ரட்சிக்கப்பட்ட தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை ரட்சிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது தனியாக ரட்சிக்கப்படணும். அது எப்படிங்க, தாயும் கிறிஸ்தவர் தகப்பனும் கிறிஸ்தவர், அப்போ குழந்தை மாத்திரம் எப்படி கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். தாயும் டாக்டரு தகப்பனும் டாக்டரு, அப்போ அவர்களுக்கு பிறந்த குழந்தை டாக்டராக தானே பிறந்திருக்க முடியும் என்று கேட்பதை போல இருக்கிறது நம்முடைய கேள்வி. ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா தனிப்பட்டு அவன் தேவனிடத்திலே ஒப்புரவாகி கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் விசுவாசித்து அவரை அங்கீகரித்துக் கொள்வது, அது பேர் தான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது இல்லாமலே ஒருவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விட்டான் அல்லது கிறிஸ்துவின் மேலே எனக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது என்பதற்காக அவன் கிறிஸ்தவன் ஆகிவிட மாட்டான். நிறைய பேர் அப்படித்தான் தப்பா நினைக்கிறோம். நான் பைபிள் படிச்சு பார்த்தேங்க, இயேசு எவ்வளவு நல்ல சாமியா இருக்கிறாரு, அவர் மேலே பாருங்க எந்த குறையும் இல்லை, அன்பு செல்றாரு, அவரை திட்டுனா கூட வாங்கி கொள்ளுகிறார், சிலுவையில் அடைச்சாங்க ஏற்றுக்கொள்ளுகிறார், நான் எவ்வளோ கடவுள்களை பார்த்துருக்கிறேன், இவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறாரு, அதனால நான் இவரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ரட்சிப்பல்ல. சில பேர் நம்ம அதையும் நம்பிடுவோம். நீங்கள் உள்ளே வந்து பாருங்க, எங்கள் வீட்டில் எல்லா சாமி படங்கள் வச்சிருக்கும் போது இயேசுவின் படம் அங்கே வச்சிருக்கிறோம், அதற்காக நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, கிறிஸ்துவை மாத்திரமே தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனா வாழ்றவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். ஒருவருக்கு அபிமானம் இருக்கும், இயேசு நல்ல கடவுளுங்க, அவர் எங்கே ஏதாவது தப்பா பேசியிருக்கிறாரா, யாருடைய மனசையாவது புண்படுத்தும்படி பேசியிருக்கிறாரா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்காக அவர் கிறிஸ்தவர் என்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவனுடைய அடையாளமே அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்ப ரட்சிக்கப்படாமல் எனக்கு கிறிஸ்தவ மதம் ரொம்ப பிடிக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பா, எவ்வளோ ஒரு கட்டு செட்டா, எவ்வளோ அழகா இருக்குது அந்த ஆராதனைகள் அப்படின்னு நான் அதுக்காக நான் அந்த சபைக்கு போவேன், ஆராதனை பண்ணுவேன், வருவேன், வருகிற வழியில் வேற கோயில்கள் இருந்தால் அங்கேயும் போவேன். ஆனால் நான் கிறிஸ்தவனா மாறலை, ஆனால் கிறிஸ்தவ மதத்தின் மேல் எனக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அதற்காக இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவ மேலே எனக்கு ஒரு அபிமானம் இருக்குது, ஒரு பிரியம் இருக்கிறது, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது என்பதற்காக இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிட மாட்டாங்க. 10 தாங்கள் ஆராதிக்கிற, தாங்கள் கடவுள் என்று நம்புகிற 10 பேரோட 11ஆக இயேசுவை சேர்த்து கொண்டவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆகிட மாட்டாங்க. ஒரு பக்கம் உலகத்தோடும் ஒரு பக்கம் தேவ பக்தியோட கூட ஆலயத்தில் ஒரு மாதிரியும் தன் சொந்த வாழ்க்கையிலே ஒரு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் ஆகிட மாட்டாங்க. அப்ப வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தா முதல்ல உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படுதல் என்றால் தன்னை உண்டாக்கின மெய் தேவன், அவர்தான் தேவன் என்று மனப்பூர்வமாய், அவர் மாத்திரம்தான் தேவன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு உபதேசித்த காரியங்களை முழுசா விசுவாசிக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். இப்ப நம்ம பாருங்க, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உலகத்துக்கும் தங்களுடைய முதுகை காட்டுவார்கள், தேவ ஆலயத்திலும் தங்களுடைய பிரசன்னத்தை தாங்க அங்க போய் உட்கார்ந்து ஆராதனை பண்ணுவாங்க. இவர்களை வேதம் சொல்லுது கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள்.
நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் எனக்கு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாங்க, அப்படியே நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிட முடியாது. ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனா மாறணும்னா முதல் படி ஒவ்வொருவரும் தனித்தனியா ரட்சிக்கப்படணும். எனக்காக என்னுடைய தகப்பனார் பாவரிக்கை செய்ய முடியாது, எனக்காக என்னுடைய தாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட முடியாது, நான் தான் அதை செய்யணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் அதை செஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கள் பிறந்ததுனாலேயோ, அபிப்பிராயம் வச்சிருக்கிறதுனாலையோ, அபிமானம் வச்சிருக்கிறதுனாலையோ, அல்லது வாழ்க்கையிலே இயேசுவை விடாம தேவாலயத்தில் மாத்திரம் இயேசுவை கிறிஸ்தவர்களைப் போல ஆராதிக்கிறதுனாலையோ ஒருவன் கிறிஸ்தவன் ஆகிட முடியாது. இவர்களைத்தான் வேதம் சொல்லுது, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன். நீ சொல்ற கிறிஸ்தவ கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்குது, அது நீ சொல்றதெல்லாம் லாஜிக்கெல்லாம் சரியா இருக்குது. ஆனால் எனக்குன்னு வேற ஒரு ரோம பாரம்பரியம் இருக்குது, அரண்மனை இருக்குது, நான் செய்வதற்கு பல வேலைகள் இருக்கிறது, நான் முழு கிறிஸ்தவனாய் மாற முடியாதபடி நிறைய தடை இருக்கிறது. ஆகவே நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக்குகிறாய். பவுல் சொல்றாரு, இது என் விருப்பம் மாத்திரம் இல்ல, கடவுளுடைய விருப்பமே அதுதான். நீங்கள் கொஞ்சம் குறைய அல்ல, முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட முழு கிறிஸ்தவர்களாக மாறணும். அந்த முழு கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்தவன் என்றால் பரிபூர்ணமான கிறிஸ்தவன். சபை என்பதை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறான்னு கேட்டா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கர்த்தர் வனைய தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அவன் அடையணும். அதுதான் கர்த்தருக்கு நம்மை குறித்த விருப்பம். முதல்ல வரும்போது சின்ன சின்ன காரியங்கள், குறைகள், தவறுகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு சபை என்ன செய்யணுமா, அவனை கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுத்தி அவனை வளர வச்சு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல மாறுவதுதான் முழுமையான கிறிஸ்தவம், முழுமையான கிறிஸ்தவன். வேதம் சொல்லுது பாருங்க, எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்கள், 14. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அல்லது பூரண கிறிஸ்தவராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப இத்தனை ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினது நோக்கமே தேவனுடைய ஜனங்களை பூரண கிறிஸ்தவர்களாக மாற்றுவது. அதான் சொல்றார், நீங்கள் என்னை போல் ஆகும்படிக்கு நாங்கள் எப்படி பரிபூர்ணமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்து எங்களுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா காத்திருக்கிறோமே, அந்த நிலைமையில நீங்க மாறணும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் ஊழியம். ஆனா அதுல பரிதாபம் என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேனே, இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே, இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களும் தங்களை சுவிசேஷகர்களாகவும் தங்களை அப்போஸ்தலர்களாகவும் தங்களை போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் காட்டிக்கொள்ள ஆரம்பித்திருப்பதான் ஆபத்து. நான் சொன்ன ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்குள்ளே கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. உண்மையான முழுமையான கிறிஸ்தவர்கள், பூரணமான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்தவ ஊழியங்கள் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அதுல நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது, ஜனங்கள் நடுவிலே நமக்கு ஒரு பேர் புகழ்ச்சி கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது அதுல கிடைக்குதுன்னு சொல்றதுக்காக இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவம் இருக்கான் பாருங்க, இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருப்பதுதான் ஆபத்தினுடைய உச்சம். ஒரு முதல்ல விசுவாசியா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், விசுவாசிக்கணும், அது சபையினால அவன் பரிபூர்ணப்படுத்தப்படணும். அதற்கு பிறகு அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் சீர்பட்டு அவன் பூரண புருஷன் ஆகணும். அப்ப முழுமையான கிறிஸ்தவனாக அவன் உருவாக்கப்பட்டு அப்புறம்தான் அவன் ஒரு ஊழியத்தை தேர்ந்தெடுத்து ஊழியக்காரனா மாற முடியும். இன்னைக்கு அதற்கெல்லாம் நமக்கு அவகாசம் இல்லை. இன்றைக்கு என்ன செய்யறோம், வர்றோம், ரட்சிக்கப்பட்டோம், அதை முழுசா கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமா,
முழுசா அவரை பின்பற்றுகிறோமா தெரியாது. உடனே என்ன செய்கிறோம், ஒரு பேர் பலகை போட்டுக்கொண்டு, ஒரு அப்போஸ்தலர் என்று நமக்கு நாமே ஒரு பட்டத்தை வைத்துக்கொண்டு, ஒரு சுவிசேஷகன் என்று நமக்கு நாமே ஒரு பேர் வைத்துக்கொண்டு, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மேலே முழு நம்பிக்கையோ, கிறிஸ்துவனிடத்திலே முழு அர்ப்பணிப்போ, கிறிஸ்துவின் மேலே முழு விசுவாசமோ இல்லாதவங்க ஊழியத்துக்குள்ளே நிறைய பேர் நுழைஞ்சிருப்பாங்க. இவர்கள் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் அந்த கேட்டகரியிலிருந்து ஊழியக்காரர்களாக தங்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அப்ப இவனே அறகுறை, இவரே கொஞ்சம் குறைய, இவர் எப்படி ஒரு பூரண புருஷராகிற சபையையும் ஜனங்களையும் எப்படி உருவாக்குவார் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒருவனுக்கு நல்லா தேவனை பற்றி தெரியணும், தேவ சமூகத்திலே ஒரு தொடர்பு இருக்கணும், முழுமையா கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம் அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும். அப்ப முழுமை அடைந்த ஒரு கிறிஸ்தவர்கள்ல அல்லது முழுமை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன்ல அவர்கள் ஊழியக்காரராக மாறுவது என்பது ஆரோக்கியமான விஷயம். ஆனா கொஞ்சம் குறைய கிறிஸ்தவம் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் தங்களை லாபத்திற்காகவோ வேறு எதற்காகவோ தங்களை ஊழியக்காரர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் போதுதான் ஆபத்து ஆரம்பிக்குது. இயேசு இதைத்தான் சொன்னார், குருடருக்கு வழிகாட்டியாய் இருக்கிற குருடருக்கு ஐயோ, 2 பேரும் சேர்ந்து குழியில விழுவாங்களே அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப குருடருக்கு வழிகாட்டுவதற்கு பார்வை உள்ளவன் தான் வழிகாட்ட முடியும். ரட்சிக்கப்பட்ட புதுசா இருக்கிறவனை வளர்க்கிறதற்கு வளர்ந்தவனால தான் வளர்க்க முடியும். அப்ப வேதம் இதைத்தான் சொல்லுகிறது, இந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள இருந்தா கூட ஆபத்து இல்லை, அவர்கள் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருந்தா கூட ஆபத்து இல்லை. இவர்கள் தங்களை ஊழியக்காரர்களாக மாற்றிக்கொண்டு உள்ள வர்றாங்க பாருங்க, அப்பதான் அவர்கள் மூலம் ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அவர்கள் தங்களை அப்போஸ்தலர்களைப் போல, தீர்க்கர்களைப் போல, சுவிசேஷகரைப் போல, மேய்ப்பரை போல காண்பித்து கொண்டு ஜனங்களை நடத்தவும் அவர்களை உருவாக்கவும் முற்படும் போது இவர்களே அறகுறையா இருக்கிறதுனால இவங்க மேக்சிமம் முயற்சி பண்ணாலே இவங்க அளவுக்கு தான் உருவாக்குவாங்க, மற்றபடி அவர்களால் உண்டாக்க முடியாது. அப்ப இதைத்தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இவர்களை பெயரளவு கிறிஸ்தவர்கள் அல்லது சராசரி கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லலாம். சில அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அபிமான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. கிறிஸ்துவின் மேலே எனக்கு ஒரு அபிமானம் இருக்கிறது, நல்லவர் அப்படின்னு இருப்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3-6 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல, 3-5 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல இது மாதிரி ஒரு மனுஷனை பற்றி சொல்லி இருக்கிறார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். இவங்க அவனை கிறிஸ்துவின் பின்பற்றுகிற சீஷனை போல அவரை கொண்டு வந்து காட்டுவதற்கு எதெல்லாம் ஆதாரமா வச்சாங்க பாருங்களேன். தேவனுடைய ஜனத்தை நேசிக்கிறான், கிறிஸ்தவர்களை நேசிக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யறான், கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் போய் வழக்காடு மன்றத்திலே வழக்காடுகிறான், கிறிஸ்தவர்கள் பாவம் அப்பாவிகள், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு இருக்கிறான். அடுத்து பாருங்க, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். நாங்க ஜெப ஆலயம் கட்டும்போது அதற்கு உதவி செய்தான், அதற்கு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்தான். இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் அவன் ஒரு சீஷனை போல நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்களை நேசிக்கிறதுனாலயோ அல்லது தேவனுடைய ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கறதுனாலயோ, நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நிறைய சபைகள் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, நிறைய ஊழியத்திலையும் கூட இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய காணிக்கையை கொண்டு வந்து அந்த ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. உங்க ஊழியத்தினால நாங்கள் ரொம்ப பிரயோஜனம் அடைஞ்சோம், எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, ஒரு சுகம் கிடைச்சது, அதனால காணிக்கைன்னு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை முழுசும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. வேறு மத சின்னங்களை அணிந்திருப்பார்கள், வேறு மத நம்பிக்கையில் இருப்பாங்க. இது மேலேயும் ஒரு நம்பிக்கை. உடனே நம்ம சொல்லுவோம், பாருங்க எவ்வளவு கொண்டாந்து காணிக்கை கொடுத்துட்டார். காணிக்கை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவர் கிறிஸ்தவர் ஆகிட மாட்டார். தேவனுடைய ஜனங்கள் மேலே அவர் ரொம்ப ஒரு வாஞ்சையா இருக்கிறாரு, அதனாலே ஆயிட மாட்டார். இவர் கிறிஸ்துவை முழுவதும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாகணும்,
மற்றவர்கள் இப்ப நாம சொன்ன இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அபிமான கிறிஸ்தவர்கள். அவங்கள பிடிக்கும், தேவனுடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுப்போம். நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன். காணிக்கையை கொண்டு வந்து உள்ள போடுவாங்க, ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களும் கிடையாது. அது மாதிரி நிறைய ஊழியங்களில் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கிறேன். ஒரு மஞ்சள் பையில போட்டு பணத்தை கொண்டு வந்து, இது பாருங்க என்னுடைய வியாபாரத்திலேருந்து வந்துச்சு, இது எங்களுடைய சொத்தை வித்ததுலேருந்து வந்துச்சு, நான் ஒரு தடவை உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், எனக்கு சரீரத்தில் ஒரு சுகமாச்சு, அப்புறம் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல. இல்லைங்க, நாங்கள் எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய காரியங்கள் இருக்குது, இயேசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எங்களுடைய பாரம்பரியத்தையும் மதத்தையும் விட முடியாதுல்ல, நாங்கள் அப்பப்போ இயேசுவை நினைச்சுக்கிறோம், இந்தாங்க காணிக்கைன்னு கொடுக்குற நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அபிமானிகளாக இருப்பதனாலேயோ அல்லது தேவ ஜனத்தை நேசிப்பதினாலேயோ நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. அப்படிப்பட்டவர்களும் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் சில கிறிஸ்தவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம், வெறும் நன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், வெறும் நன்மை, அதுக்காக தான் வருவாங்க. அவர்களும் முழு கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். சில இடங்களில் நானே பார்த்து நொந்து போயிருக்கிறேன். நல்ல ஒரு தேவனுடைய முக்கியமான காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம், மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி, இனி வருகிற ராஜ்யம், இனி வருகிற தேவனுடைய காரியங்கள், நியாய தீர்ப்பு, கர்த்தர் பேசின வார்த்தைகள், இதை பற்றி ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்லி கொண்டிருப்போம். முடிச்சுட்டு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவர்கள் இதை கேட்டே இருக்க மாட்டாங்க. நேராக பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க, தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவர்களுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நித்திய ஜீவன் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, பரலோகத்தில் இயேசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இயேசு குணமளிக்கிறாருன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்களோ, எல்லாரும் எழுந்து நின்னா எழுந்து நிற்கிறோம், முழங்கால் போட்டுனா முழங்கால் போடுறோம். எங்களுக்கு என்னன்னா, இந்த கடைசியில் இயேசு எங்களை விடுதலை செய்யணும், இயேசு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அதற்காகவே அவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் இவ்வுலகத்துக்குரியவர் இல்லை, உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் என்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அந்த மனப்பான்மையை ஊழியக்காரெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இயேசுவிடத்தில் வந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், பொழுதன்னைக்கு இதுவே வா. இயேசுவிடத்தில் உலகத்தில் கிடைக்க முடியாத நித்திய ஜீவனும், உலகத்தில் கிடைக்க முடியாத பாவ மன்னிப்பும், அதை பற்றி யாரும் சொல்றதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். இவர்களுடைய நோக்கம் எல்லாம், நீங்க மலையில பேசுவீங்களோ, கடல் கரையில பேசுவீங்களோ, அது பரலோகத்தை பற்றி பேசுவீங்களோ, வரப்போகிற ராஜ்யத்தை பற்றி பேசுவீங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கடைசியில் அந்த அப்பத்தை கொடுப்பீங்களா, 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு அந்த அப்பத்தை கொடுப்பீங்களா, எங்க பசி தீருமா, எங்களுக்கு வேண்டிய நன்மை கிடைக்குமா, அவ்வளோதான். கிடைச்சுன்னா போயிடுவாங்க. இதுதான். இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் எனக்கு நன்மை கிடைக்குமா, ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் நன்மை கிடைக்குமா, நாம எவ்வளோ பெரிய காரியத்தை, தேவனுக்கு கிடைத்த காரியத்தை சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா அப்படின்னு கடந்து போவாங்க. இவ்வளோ ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. நீங்கள் வர சொன்னீங்க, வந்திருக்கிறோம், கூட்டத்தில் வந்திருக்கிறோம், கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அதுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் காட்டுகிறார். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு ஓடினார்கள். நேற்று தான் அந்த அற்புதத்தை பார்த்துருக்கிறோம். இயேசு இங்கே இருப்பாருன்னு சொல்லி வந்து தேடுறாங்க. இயேசுடைய சீஷரையும் காணோம். உடனே பாருங்க, ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு 4000-5000 பேர் இருக்கும். அவர்கள் உடனே இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேடிக்கொண்டு, இயேசு இப்படி சுற்றி போயிருப்பாரு, நம்ம நடுவில் இருக்கிற அந்த கடலை, கலிலேயா கடலை படகுலையாவது கடந்து போய் ஷார்ட்கட்டில் போய் அவரை பிடிச்சிருவோம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், அவர்கள் திரளாக இயேசு எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு தேடி வருகிறதை பார்த்து, இயேசு எங்கே இருக்கிறார், அவர் பேசுகிற வார்த்தையை கேட்க ஓடி வர்றது மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம என்ன நினைச்சிருவோம், எவ்வளவு ஆர்வமுள்ள ஜனங்கள், ஒரு கூட்டம் போட்டால் 10,000, 15,000, 20,000 அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம்.
எவ்வளவு கடவுள் மேல அக்கறை வச்சு. சிலால் பாருங்க, எழுப்புதல் வந்துருச்சுன்றுவாங்க. எழுப்புதல் என்பது இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எழுப்புவது அல்ல. கிறிஸ்துவுக்கு சாகவும் துணிந்த கூட்டத்தை எழுப்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். பாருங்க எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பாருங்க, கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது உங்க படகுல வேகமா துடு போட்டு வலிச்சு அக்கறையில வந்து இறங்கி அக்கறையில இயேசு இருக்கிறத பார்த்தபோது சந்தோஷம். ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டாங்க. சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடேயப்பா, ஒரு கூட்டம் பேர் இயேசுவை தேடி அவரை காணும் சொன்னோன்னே படகை எடுத்துக்கொண்டு குறுக்கொள்ளில ஷார்ட்கட்லேயே ஓடி வந்து எவ்வளவு ஆர்வமா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள் என்று கூட இருந்தவங்க நினைச்சிருப்பாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எதுக்கு என்னை தேடுறீங்க தெரியுமா? நான் என்னுடைய மகத்துவத்தை பார்ப்பதற்கு அல்ல, நான் சொன்ன நித்திய ஜீவனுக்கு அடுத்த வார்த்தையை கேட்பதற்கும் அல்ல. நேத்து அப்பம் புசித்தீர்களே, வேலை செய்யாம இருந்து வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டீங்களே, அந்த அப்பம் புசித்ததற்காக என்னை தேடுகிறீர்கள். இன்னைக்கு அப்படித்தான் பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் பாருங்க, பணத்தை கொடுத்தாச்சுன்னா ஓட்டு. ஒருவேளை உணவு கிடைத்து விட்டால் போதும், அவர் யாரு என்ன எதை பத்தியும் கவலை இல்லை எங்களுக்கு, நீ யாரா இருந்துட்டு போ, எங்களுக்கு பணம் கிடைத்தால் போதும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்பவே இருந்திருக்கிறாங்க. அது இயேசு இடத்துல செல்லுமா? அவர் சொன்னார், நீங்க என் வார்த்தையை கேட்கலாம் வரல, என் மகத்துவத்தை பார்க்கவும் வரல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு பாருங்க, இதுதான் இயேசு. அவர் நியாயமாய் சொல்ல வேண்டியது அவர்களுக்கு சொல்லிவிட்டார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே. அது எது? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாகிய கிறிஸ்து. அந்த போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறாரே என்றார். பார்த்தீங்களா? அப்ப நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை கேட்கறதுக்கு வரல நீங்க, என் வசனத்தை கேட்கறதுக்கு என் மகத்துவத்தை பார்க்கறதுக்கும் கூட வரல. கூட்டம் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, கடைசியில் எங்களுக்கு அற்புதம் கிடைக்கணும், கடைசியில் எங்களுக்கு அந்த அப்பம் கிடைக்கணும், எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த கூட்டம் அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் இருக்குது. பெரிய பெரிய கூட்டத்திடல்கள் நிரம்பி வழியும், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். அது எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் உண்மையிலேயே இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? இந்த இயேசு இப்போ இப்படிப்பட்ட மேடைகளில் வந்து நின்னா அவருடைய பார்வையிலே அவர்களை எப்படி பார்ப்பார்? யோசித்து பாருங்கள். அப்பா, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்னை தேடி என்றா யோசிப்பார்? அவருக்கு தெரியும், இவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறாங்க. நாளைக்கு அது கிடைக்கலன்னா எல்லாம் திரும்பி போயிடுவாங்க. ஏறக்குறைய 5000 பேர் புருஷர் அப்பம் சாப்பிட்டாங்களே, இயேசுவை சிலுவையில் அறையும் போது இவங்களாம் எங்க போனாங்க? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும்னு ஜனங்கள் தானே சொன்னாங்க. அப்ப இவர்களுக்கு நன்மை கிடைக்கணும். இப்போ இயேசுவின் மேலே அரசாங்கம் ஒரு மாதிரி எதிராக திரும்புகிறதுன்னு சொன்னோடனே இயேசுவை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணணும்? என்ன கிடைக்க போகுது? இனி நமக்கு அரசாங்கம் தான் இயேசுக்கு சப்போர்ட் பண்ணி என்னத்தையா பேசிட்டா அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காம போயிருமேன்னு பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும், இந்த ஜனங்கள் தானே சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு லாபம்தான் முக்கியம். அது ராயனிடத்தில் வந்தாலும் சரி, இயேசு இடத்தில் வந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்து வருதோ அது வரைக்கும் அவங்கள பின்பற்றுவாங்க. அப்ப இவர்கள் எப்படி ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? இவர்கள் தான் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். அவர் மேல அன்பு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, அக்கறை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, கூட்டம் கூட்டமா தேடி வருவாங்க. ஆனால் அவர்கள் உண்மையிலே வந்தவர்கள் அல்ல. அது இயேசு இடத்துல செல்லுமா? அவர் பார்த்தோன்னு சொல்லிட்டார், அப்பத்துக்காக வந்திருக்கிறீங்க அவ்வளவுதானே, என்ன வேணாலும் ஒரு பேசட்டும், அப்பம் கொடுத்தா போதும், நம்ம வீட்டுக்கு போலாம், வந்திருக்கீங்க தானே. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல திரளாக பெருகி இருக்கிறாங்க. அவர்கள் நீங்க இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேற ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அது உண்மையான ஜெபம் அல்ல. நம்ம இங்க வந்துட்டோம், நமக்கு இங்கே நன்மை கிடைக்க போகுது, அப்போ அதுக்கு முன்னால இவங்க என்ன சொல்றாங்களோ செய்வோம். உருளுனா உருளுவோம், பெறலுனா பெறலுவோம்,
முழங்கால் போடுனா முழங்கால் போடும், அழுனா அழுவோம், மன்றாடுகள்னா மன்றாடுவோம். நமக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த கடைசியில் நமக்கு கிடைக்க போது பாருங்க ஆசீர்வாதம், அதுதான் முக்கியம். அப்போ எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ண வர கூட்டத்தில் கூட நான் சொல்லுவேன், என்னைக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனை முன்னிறுத்தாம கடைசியில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து நிற்காம முழுசும் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அல்லது கர்த்தருடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி போறீங்களோ அன்னைக்கு தான் ஆரோக்கியமான மாற்றங்கள் உண்டாகும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றிலும் நிறைய பெருகி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியுது. யோசுவா தான் ஜனங்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எல்லாம் கர்த்தரை பின்பற்றி வந்தீங்க, கானான் கொடுக்குறேன்னு சொன்னதுனால வந்தீங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் சொன்னோன்னே அதுக்காக பின்பற்றி வந்தீங்க, நீங்கள் உண்மையிலேயே தேவனைத்தான் பின்பற்றுகிறீர்களா என்று எனக்கு தெரியல, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்றார்கள். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிறதற்கு தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். இதான் முழுமையான கிறிஸ்தவன். முழுமையாய் தேவனை பின்பற்றுகிற நானும் என் குடும்பமும் கர்த்தரைத்தான் சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் தெரியல, நீங்க எதுக்காக இவரை பின்பற்றுகிறீர்கள் தெரியல, உங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாம் உலக பிரகாரமான நோக்கம்தான். அப்ப வேதம் சொல்லுது, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் அல்ல, முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெருந்திரள் கூட்டம் வர்றதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுருவோம். எவ்வளவு பேர் கர்த்தரை தேடி வருகிறார். கர்த்தரை தேடி வரல, ஆண்டவர் சொல்ல, என்னை தேடி வரல, நீ அப்பத்தை தேடி வர்ற. இந்த கூட்டம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. முழுமையான அல்லது மெய்யான ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று, தன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவன் கிறிஸ்துவை சார்ந்திருப்பான். அதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அவன் சபையில மாத்திரம் இல்ல, தன் சொந்த வாழ்க்கையிலும் கிறிஸ்தவனாக இருப்பான். அவனுக்கு வர வேண்டிய அவனுடைய பிரச்சனைகள், காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றிலும் கடவுளைத்தான் சார்ந்திருப்பான். அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன நடத்துறாரு, வேதம் என்ன சொல்லுது, இதை நான் செய்யலாமா வேண்டாமா, வேதத்தினுடைய முடிவு என்ன, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்திருப்பான். நான் சொன்ன அந்த அறகுறை கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சில் சபைக்கு அடுத்த காரியங்களில் தான் அப்படி இருப்பாங்க. தன் சொந்த காரியத்திலே தன் சொந்த திட்டம்தான், தன்னுடைய சொந்த விருப்பம்தான், தன்னுடைய காரியத்தை தான் நிறைவேற்றுவாங்க. ஆனால் வேதம் சொல்லு, ஒரு முழுமையான கிறிஸ்தவனை நீங்க எங்க பார்க்கலாம், ஒரு முழுமையான ஊழியக்காரன் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அவன் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை சார்ந்திருப்பான் அப்படின்னு சொல்ற. கிறிஸ்து தான் எங்களுக்கு, அவரை சார்ந்திருப்பான். சில ஊழியக்காரர்களை பாருங்க, அவர்கள் தங்களை ஊழியர்கள் போல காண்பிச்சுட்டு இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாலும் அதை விட தங்களுடைய காரியத்தை தான் முன்னிறுத்துவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் முழு கிறிஸ்தவனாய் இருந்தால் அவன் எல்லாவற்றிலும் அவன் கிறிஸ்துவைத்தான் சார்ந்திருப்பான். நமக்கு இது லாபம், இங்கே போனால் இது நஷ்டம், கர்த்தர் சொல்ற காரியத்தை அப்படிலாம் கணக்கே போட மாட்டான். லாபமோ நஷ்டமோ, சாகணுமோ உயிரோடு இருக்கணுமோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ எனக்கு அதுதான் முக்கியம் என்று தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் தேவனை சார்ந்திருப்பாங்க. இதுதான் அடையாளம். உங்களை பார்த்தா கடவுள் சொல்லணும். சில இடத்துல நானே பார்த்துருக்கிறேன், கர்த்தர் சில காரியங்களை சில மனிதர்களிடத்தில் அல்லது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பேசினா அதை உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதை செஞ்சால் நமக்கு நல்லா வருமா, நல்லா வராதா, லாபம் கிடைக்குமா, லாபம் கிடைக்காதா, அல்லது அவர்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, அந்த திட்டத்தை அந்த நேரத்தில் சார்ந்திருப்பாங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதோ கடவுள் தான் எங்களுக்கு எல்லாம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், தொங்குறோம், இப்படிலாம் பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது இல்லை. ஒருவன் கிறிஸ்துவிடத்திலே முழுமையாக இருந்தால் அவன் தன்னை கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறான்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் பாருங்களேன், அவங்க ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு ஆளை தேடுனா கூட கிறிஸ்துவனுடைய உதவியை நாடுகிறார்கள். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனா கூட கிறிஸ்துவனுடைய உதவியை நாடுறாங்க. நாளைக்கு இங்கே நான் போகலாமான்னு கேட்குறாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் தங்களுடைய சுயத்தை அவர்கள் சார்ந்திருக்கவில்லை. சங்கீத புஸ்தகம் 73வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அண்டிக் கொண்டிருப்பதுன்னா சார்ந்திருப்பது, அவரை சார்ந்திருக்கிறது. அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாவற்றையும் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் கடவுள் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அதுதான். சொல்லாமல் இருக்கும்போது கூட நம்ம ஏதாவது செஞ்சிட்டாலும் கூட ஒரு பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் உன்னை சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு உட்காந்து லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்க்குறீங்க? இது நமக்கு இந்தந்த காரியம் இல்லை, அப்புறம் ஏன் கேட்குறீங்க அவரிடத்துல? தேவன் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எம்மட்டும் 2 நினைவாய் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் கேட்குதே. அப்ப இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள், பூர்ணமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாவற்றிலும் கடவுளை சார்ந்திருப்பார்கள். அவங்களுடைய லைஃப் முழுசுமே எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு காரியம்னாலும் அவர்கள் கடவுளை அண்டிக் கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 57:1 இதைத்தான் சொல்றார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. ஆத்துமான என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணங்கள், என் விருப்பங்கள் எல்லாம் கடவுளைத்தான் அண்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப கர்த்தர் இல்லாமல் அவருடைய காரியத்தின் மேல, கிறிஸ்துவின் மேல் பற்று இருக்கிறதை போல காண்பிச்சா கூட நீங்கள் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் தான் என்பதை வேதம் இங்கே அடையாளப்படுத்துகிறது. லூக்கா சுவிசேஷம் 19:48 பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதுனா அவருக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய காத்திருந்தார்கள். அதான் உண்மையான கிறிஸ்தவம். அடுத்து பாருங்க, இவர்களுடைய அடையாளம் கடவுள் மேலையும் கடவுளுடைய பிள்ளைகள் மேலையும் அன்பு கூறுவார்கள். இது முழுமையான கிறிஸ்துவனுடைய அடையாளம். 1 யோவான் 4வது அதிகாரம் 19 சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்ப இவர்களுடைய அடையாளம் என்னன்னா, கடவுளுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க. உள்ளுக்குள்ள எலெக்ஷன் வருது, நீ எந்த கட்சியை சேர்ந்தவன், எந்த ஜாதியை சேர்ந்தவன், அப்படிலாம் வைத்துக்கொண்டு சண்டை போடுகிறவர்கள் அல்ல. இவர்கள் கடவுள் அவர்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்ப நான் யாரு அவர்களை புறக்கணிப்பதற்கு? ஒரு ஜாதி அல்லது ஜாதி துவேஷம், பிரிவினை என்னை கண் காண்கிற சகோதரனை புறக்கணிக்க வைக்கிறது. ஆனா கடவுள் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறவனை நம்ம விலக்கலாமா? அப்ப அது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, முழு கிறிஸ்தவன் அல்ல இவன், கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன். ஏதோ தேவனுக்கு சேவை பண்ற மாதிரி உள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேவாலயத்தை காப்பாற்ற போறோம், நாங்க தான் இப்போ எலெக்ஷன்ல வரணும் அப்படின்னு உள்ள சண்டை போட்டு, இந்த கம்யூனிட்டி, இந்த ஜாதி, அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வருவதற்கு காரணம் அவர்கள் முழு கிறிஸ்தவர்கள் அல்ல, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள். முழு கிறிஸ்தவன் தான் காணாத தேவனிடத்திலும் கண் கண்ட சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிறவனாக, அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். இது ஒரு பிரதானமான அடையாளம். ஏன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன பிரதான கற்பனையே இதுதான். நாங்க கடைப்பிடிக்க வேண்டிய கட்டளை என்ன? நிறைய கட்டளை வேதத்தில் சொல்லி இருக்குதேன்னு கேட்கும்போது, தன் பிள்ளைகள் கடைப்பிடிக்க வேண்டிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கண்டென்ஸ் பண்ணி சுருக்கி அவர் 2 கட்டளைகளாக மாற்றி கொடுத்தார். 35வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில், அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான்.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன்னுடைய முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதிலும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதே என்றார். பார்த்தீங்களா? அப்ப இதுதான் அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பிரிவினை பார்க்க மாட்டான், உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டான், அவர்களை நேசிப்பான், ஜாதி வெறி பிடித்திருக்க மாட்டான். ஜாதி என்பது யாரு கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு சொல்லுங்க? பைபிள் எங்கேயா நீங்க சொல்லுகிற இந்த ஜாதி பிரிவினை பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இவன் என்ன ஜாதியை சேர்ந்தவன் என்று இருக்கிறா? அப்படியானால் இந்த ஜாதி எங்கிருந்து வந்துச்சு உங்க வாழ்க்கையில? யார் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தா? பாரம்பரியமாய் இந்த மண்ணில் வாழ்ந்த உங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் அறியாத தேவர்களை ஆராதனை செய்த போது அங்கே கற்பிக்கப்பட்ட காரியத்தை நம்ம ஏன் நம்புகிறோம்? அப்போ ஒரு சகோதரனை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனை ஜாதி என்கிற பிரிவினையில நேசிக்க விடாம பண்ணுதுன்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? அப்ப கிறிஸ்தவரை விட ஜாதி பெருசாயிருச்சா? அவர்கள் எப்படி முழுமையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? முழுமையான கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தானே பெரியவர். நமக்கு அப்படி இல்லையே, ஜாதி பெருசா இருக்குதே, அவன் ஏழை இவன் பணக்காரன் என்கிற அந்த பிரிவினை பெருசா இருக்கே, அவர்களை நேசிக்க முடியலையே. அப்ப கிறிஸ்துவை விட இதுதானே நம்முடைய மனசுல பெருசா இருக்கு. அப்ப எப்படி நம்ம முழுமையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? அவர்கள் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள், குறைவுள்ள கிறிஸ்தவர்கள். அடுத்து பாருங்க, இவர்களுக்கு தேவனுடைய கடவுளுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு கடவுளுடைய காரியங்கள் மேலையும் தேவனுடைய வசனங்கள் மேலே வார்த்தை மேலையும் ஒரு ஈர்ப்பு உண்டாயிக்கொண்டே இருக்கும். எப்பவும் கடவுளுடைய காரியங்கள், தேவனுடைய சித்தம் செய்யணும், ஊழியம் செய்யணும், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கணும், அடுத்து தேவனுடைய வார்த்தையை தேடணும். இதெல்லாம் நமக்குள்ள அது இருக்கும், அது உண்டாயிக்கொண்டே இருக்கும். அதான் ஒருவன் முழு கிறிஸ்தவனாய் இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம். அப்ப அடுத்த காரியம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆராதனையின் மேலே, ஆலயத்தின் மேலே வாஞ்சி உண்டாகும். ஆலயத்தின் மேலன்னா என்ன வாஞ்சின்னு கேட்டா, இங்கே ஆலயம் என்று சொல்வது தேவனை தொழுது கொள்வதிலே உங்களுக்கு நாட்டம் உண்டாகும். சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தின் மேலே வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என்ன வாஞ்சை அப்படின்னு கேட்டா, அது தேவனை ஆராதிக்கிற இடம். தேவாலயம் என்பது ஒரு கட்டடத்தை சொல்லல, அங்கே தேவனை துதிக்கிற துதி இருக்கிறது. கர்த்தர் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறார். தேவனை ஆராதிப்பதில் என் மனம் முழுவதும் ஈடுபடுத்தப்படுகிறது. ஒருத்தன் ஆராதனை பண்ணும்போது அவனால் அதில் ஈடுபட முடியலன்னு சொன்னாலே அவன் முழு கிறிஸ்தவன் அல்ல என்பது பொருள். இதெல்லாம் அடையாளம், சின்ன சின்ன அடையாளம். ஆராதனை பண்றதுல விருப்பம், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் ஈர்ப்பு, விருப்பம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுல விருப்பம். நீங்க பவுலெல்லாம் பாருங்களேன், அவர் அடிச்சு போட்டா கூட அந்த ஊழியத்தின் மேல அவ்வளவு வாஞ்சியா அவர் புறப்பட்டு கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அடுத்து இந்த முழுமையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தீமையையும் பாவத்தையும் வெறுப்பார்கள், அருவருப்பார்கள். இது கர்த்தருக்கு ஏற்புடையது அல்ல. அது இயல்பாகவே அவனுடைய மனசுல அது இருக்கும். அதுதான் தேவனுக்குள்ளே அவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். தீமையை கண்டால், பாவத்தை கண்டால் அதில் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகாது, அதில் ஒரு பெரிய விருப்பம் அவர்களுக்கு வராது. 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படின்னா இவன் தேவனால பிறந்திருக்கிறான், தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது, அவன் ஒரு முழுமையான கிறிஸ்தவன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்ப இவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் மேலையும் ஆசாபாசங்கள் மேலையும் தீமைகள் மேலையும் பாவத்தின் மேலையும் ஒரு வெறுப்பு, அதன் மேல ஒரு விருப்பமின்மை அது உண்டாகி இருக்கும். இதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
அவனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்பாஷணைகளை, அவங்க பேசுகிற வார்த்தைகளே அவங்களை காட்டி கொடுத்துரும். ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவனுடைய வார்த்தை தான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கர்த்தருடைய வேதம் சொல். இவர்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, மனசில் உண்மையில் அதை விரும்புகிறானா விரும்புகிறானா நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அவர்கள் ஆகாத சம்பாஷணைகள், வேண்டாத உரையாடல்கள் இருக்கு பாருங்க, ஆகாத பிடித்தமில்லாத ஒருவனை பற்றி புறங்கூறு போன்ற ஆகாத சம்பாஷணைகளில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க. அவன் பேச ஆரம்பித்தாலே அவனுடைய வார்த்தை முழுசும் கடவுளை பற்றியும் தேவனுடைய மகத்துவங்களை பற்றியும் கர்த்தருடைய ஊழியத்தை பற்றியும் தான் இருக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லு. கொஞ்ச நேரம் அவங்கள பேச விட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவர்கள் முழுமையான கிறிஸ்தவர்களா கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை குறித்து வேதம் சொல்லுது. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒருவனுடைய வார்த்தை, அவன் பேசுறது உலக பிரகாரமா தேவனுக்கு அடுத்தது அல்லாத, தேவன் அருவருக்கிற ஆகாத சம்பாஷணைகள். வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும். அவன் பேசுற வார்த்தை, இவங்க அதுக்காக பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய மகத்துவத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அதை எடுத்து பேசுவாங்க. சார்லஸ் ஃபின்னியினுடைய காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதல் உண்டான நேரத்தில் அங்கிருந்த இந்த வயசான பெரியவர்கள், அம்மாமார்கள், தாய்மார்கள், இவங்கெல்லாம் தெருவில் உட்கார்ந்துருக்கும் போது முன்னெல்லாம் வீண் கதைகளை பேசி கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மொபைல் ஃபோன் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, சினிமா கிடையாது, தியேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு மேக்சிமம் பொழுதுபோக்கே என்னன்னு கேட்டால் வெளியே உட்கார்ந்து வேண்டாத கதைகளை பேசி கொண்டிருப்பார்கள். எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் அந்த வீதிகளிலே நடந்து போனீங்கன்னா அந்த வயதான அந்த அம்மாக்கள், தாய்மார்கள் வெளியே தன்னுடைய சிநேகிதர்களோட, சிநேகிதிகளோட பைபிளை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு 4 பேர் உட்காந்துட்டு பைபிள் வசனத்தை பேசுவாங்க. இந்த மாற்றம் எப்படி வந்தது? யார் சொல்லி கொடுத்தா? எழுப்புதல் வந்து அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது யாரும் உங்களுக்கு சொல்லித்தரல, இயற்கையாக வந்தது. அவர்களுக்கு வேண்டாத காரியங்களை பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ அவர்கள் நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் மேலான காரியங்கள் வந்து விட்டது. இப்போ அதுதான் அடையாளம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கடைசியா பாருங்க, முழுமையான கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை கொண்டிருப்பாங்க. வேதமே ஒரு மனிதனை தன்னிடத்தில் அழைக்கும் போது கர்த்தர் சொன்ன காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்க சாட்சி சொல்றதை விட சாட்சியாக வாழ்வது, அதைத்தான் அவர் இங்க சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு சாட்சி உள்ளவர்களாக மாற்றணும். அப்படி மாத்தல அப்படின்னா அது பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய வேலையே அதுதான், நம்மை சாட்சியா மாற்றும். பேச்சில் சாட்சி, நடத்தையில சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் சாட்சி. இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதனால்தான் இவ்வளவு நேசிக்கிறாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதனால்தான் மற்றவர்கள் இரக்கம் பாராட்டுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதனால்தான் அவ்வளவு ஜென்டலா நடந்து கொள்ளுகிறார்கள். தேவையற்ற காரியங்களை தலை கொடுக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தில் பாருங்க, ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, மேடையில மாத்திரம் இல்லை, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும். இது எதை காட்டுது? உங்க வீட்டிலையும் உங்களுடைய உறவுகளுக்கு நடுவிலும் பொது வெளியிலும் உலகம் முழுசிலும் நீங்க சாட்சியா இருக்கணும். அப்ப இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? குடும்பத்திலே சாட்சி இருக்கணும். மருமகள் மாமியாரை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள்
பாருங்க, அந்த அன்பு எப்படி வெளிப்படுன்னு சொல்லணும். மாமியார் மருமகளை பார்த்து சொல்லணும், அவள் கிறிஸ்தவள், தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை இருக்கணும். உறவினர்களுக்கு நடுவிலே சாட்சி இருக்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கை தான் இதில் ரொம்ப முக்கியமானது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2:10 சொல்லுகிறது, சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இல்லாதபடி இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். சாட்சி. ஒருத்தனையும் நாங்கள் கஷ்டப்படுத்தலை, எனக்கு இது கொடு அதை கொடுன்னு சொல்லி உங்களை துன்புறுத்தலை. நாங்களே எங்கள் கையால் வேலை செஞ்சு நாங்களே ஊழியம் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பாரமாக இல்லாதபடி நாங்கள் நடந்து கொண்டோம் என்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையும் இல்லாமல் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவனும் சாட்சி. நாங்கள் உங்களுக்குள்ள எந்த விதமான பிழையும் இல்லாமல் நீதியின்படி எப்படி நடந்தோம் நீங்க பார்க்குறீங்க. நாங்கள் பேசின பிரசங்கத்தை விட, நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த உபதேசங்களை விட எங்கள் வாழ்க்கை உங்களோட பேசலையா அப்படின்னு பவுல் கேட்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக இருக்கணும். கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக இருப்பது கஷ்டமே இல்லை. இங்கே தலையும் அங்கே வாலையும் காட்டி கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் எவ்விடத்திலும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கணும், முழுமையான கிறிஸ்தவர்களாக இருக்கணும். கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை கர்த்தர் விரும்புவதில்லை. செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனை தைலத்துக்கு எடுத்து போட்டுரும். கொஞ்சம் தானங்க, நாங்கள் ஆலயத்தில் கரெக்டாக இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனைக்கு போகிறோம், காணிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறோம், எல்லாம் சரிதான். அது தேவாலயத்தோட முடிஞ்சிருதே, சொந்த வாழ்க்கையில் அந்த சாட்சி வரவில்லையே. அப்போ முழுமையான கிறிஸ்தவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆக வேதம் சொல்லு, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, நீங்கள் கொஞ்சம் குறைந்த கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, முழுவதும் கர்த்தரை போல மாறின ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் என்பதை நினைவில் கொள்ளணும். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களில் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் என்றும் முழுமையான கிறிஸ்தவர்கள் என்றும் 2 பிரிவு இருப்பதை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தியான வேளையிலே வெளிப்படுத்தினீரே. நாங்கள் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அல்லது நாங்கள் முழுமையான கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறோமா என்பதை கர்த்தர் எங்களுடைய இருதயத்திலே வெளிப்படுத்தி பேசணும். ஆண்டவராகிய தேவனே, நாங்கள் முழு கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அடைந்த ஒரு கிறிஸ்தவர்களாக மாற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி காட்டும், எங்களை தெளிவுபடுத்தும். எங்களிடத்தில் இருக்கிற தேவையற்ற கிரியைகளை கர்த்தராகிய தேவன் அப்புறப்படுத்தி அருளும். உம்முடைய பிள்ளைகள் கரை திரை பிழையில்லாத கர்த்தருடைய ஜனங்களாக வனையப்பட நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் குடும்பங்களின் மேலே கர்த்தர் பிரியமாய் இருந்தருளும். எங்கள் போக்கையும் வரத்தையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பக்தியிலே எங்கள் பிள்ளைகள் வளர எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பெற்றோரையும் பெரியாரையும் தேவனே, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். அவர்களுக்கு பூரண ஆயுசையும் ஆரோக்கியமுள்ள சரீரத்தையும் கர்த்தர் தந்து அவர்களை மகிமையிலே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி வளரவும் இந்த வாரத்தை நீர் எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தாரும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் ஏற்று எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாள் நம்முடைய பிரசங்க பீடம் நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். கர்த்தர் நம்மிடத்தில் பேசி நம்ம முழுமை அடையணும், பரிபூர்ணம் அடையணும். கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களாக இருப்பதை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பொய்யான போலியான ஒரு திருப்தி நம்ம அடைந்து விடக்கூடாது என்பதை அறிவுறுத்தி இருக்கிறார். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும்
கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.